நான் திவ்யா ஜெகன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறோம். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். இருக்கு பாருங்க. அவங்க நாம இங்க பின்னாடி பாருங்க பட்டர்ஃப்ளை. வாங்க இதை போய் அறுத்துட்டு வந்துடலாம். கீழே கட்டுங்க. வைரா கையை தூக்கிங்களா? இந்த மீனை இருக்க போறேன். இந்த இருக்கு கத்தி இருக்கு. இந்த பாருங்க. ரொம்ப பரபரப்பா ஒருத்தர் வேலை பார்த்துக்கு இருக்காரு. ஆமாப்பா, என்ன செய்யறது? நான் பார்க்க முடியாது வரு. கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிக்கிடுவோம் மீனை. மீன் அலசியாச்சு, வாங்க போய் சமைக்கலாம். ஸ்டவ்வில் பற்ற வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பற்ற வச்சது. பற்ற வச்சுக்கிருக்கேன். பொறுங்க பாப்பா. சுடுதா போய். இதுமெல்லாம் மழை பெஞ்சுக்கிறதுனால விறகு எங்கிட்ட எடுக்க முடியல. ஸ்டவ்வில் பற்ற வச்சுக்கிருக்கா. ஒருங்க காலில் கொஞ்சம் வலி இருக்கிறதுனால காலையும் மடக்குங்க ஒன்றும் செய்ய முடியல. ஒருங்க ரெடி ஆகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மசாலா தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கிடுவோம். அப்போ தான் மசாலா பிடிக்கும் மீனில். புளி கரைசல், நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம்,
கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் அதோட. இப்போ குழம்பு மசாலா தூள் புளி எல்லாம் சேர்த்து வச்ச அந்த குழம்பை இதுக்குள்ளே ஊற்றிக்குவோம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கிறோம் இதோட. தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. குழம்பு நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். மீன் சேர்த்துக்கலாம். இங்கே வத்தல் பொடி கொஞ்சம் போல சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் புளிப்பு சரியாக இருக்காப்பா. இதுதான் கிணறு பார்த்துக்குங்க. இதுதான் 30 வருஷமா 30 அடியில் ஒரு பாம்பு இருக்கு. ஆமா பாத்துக்கோங்க எவ்வளவு இதுதான் பாம்பு இருக்கு, பெரிய பெரிய பாம்பெல்லாம். ஆமா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. நீ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். இறக்கிக்கணும். நல்லா இருக்காப்பா. மீன் நல்லா வந்திருக்காப்பா. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கி விடுங்க. போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பண்ணிருங்க. பாய் சொல்லுங்க. பாய்.